Can I consider my negative in stock market in income tax return? I have lost around 10K. அதாவது அவர் வந்து 10,000 ரூபாய் வந்து இழந்துட்டார். ஸோ அந்த எதிர்மறை இதை வந்து நான் வந்து இதில் டேக்ஸில் வந்து இது பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. கடந்த 10 ஆண்டுகளாக நான் வழக்கமான வருமானம் தாக்கல் செய்யும் குடிமகன் என்பதை நினச்சி நான் கேட்குறேன். இந்த கேள்விக்கான காரணம் நான் 2025 பங்குச்சந்தையில் நுழைந்தது. இது வரைக்கும் நான் வந்து நெகட்டிவ் ரிட்டர்னில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் அப்படின்றது இருக்கு, லாங் டேர்ம் கேபிட்டல் அப்படின்றது இருக்கு. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் வந்து நீங்கள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இன் அ இயர் ரெண்டுத்துக்குமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபைல் பண்ணலாம். ஸோ ரிட்டர்ன் பாசிட்டிவ் கெயின்ஸ் இருக்குது, லாஸ் ஷார்ட் டேர்ம் இருந்ததுன்னா அதில் ஆஃப்செட் பண்ணி டிஃப்ரென்ஸுக்கு மட்டும் நீங்கள் டேக்ஸ் கட்டினா போதும். ரைட்டா? இப்போ லாங் டேர்மில் உங்களுக்கு லாஸ் வந்துச்சுன்னா அது வந்து ஒன்லி அகேன்ஸ்ட் லாங் டேர்ம் கெயின். ஓகே. லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் கேன் பி ஆஃப்செட் ஒன்லி அகேன்ஸ்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஷார்ட் டேர்ம் இவர் கேட்குறது ஷார்ட் டேர்ம். ஷார்ட் டேர்ம் கேன் பி ஆஃப்செட் அகேன்ஸ்ட் போத் லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம். ஓகே. அது வந்து டெஃபினட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் ஃபைல் 10,000 ரூபாயாக இருந்தாலும் நம்ம பண்ணிக்க முடியுமா சார்? சூப்பர். கெயின் எவ்வளோ என்ன நஷ்டமோ அதை நம்ம கெயினுக்கு அகேன்ஸ்ட் தானே பண்ணுறோம். ஆமாம். இப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து 20,000 ரூபா, இல்லை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து 20,000 ரூபா. சரி. அதுக்கு அகேன்ஸ்டாக 10,000 ரூபா லாஸ். ஸோ நெட்டாக நீங்கள் டேக்ஸ் கட்ட போகிறது 10,000 ரூபாய்க்கு தான். ஓகே. 20 - 10. இப்போ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து 5,000 ரூபா தான். லாஸ் வந்து 10,000 ரூபா வந்துச்சுன்னா டேக்ஸ் வர நெகட்டிவ் ஆகிடும். யூ லாஸ்ட் மணி. ஸோ அதை ஆஃப்செட் பண்ணலாம்.